ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் வந்து சாம்பார் சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், கேரட், பீன்ஸு எல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த காய் வேணாலும் போடலாம். என்கிட்ட இது 2 தான் இன்றைக்கி இருக்குது, அதனால் இதை போடுறேன். பல்லாரி 1, தக்காளி 1, கருவேப்பிலை. உலக்கு அரிசி எடுத்து அதை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதும் பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்குவோம், உளுந்து கொஞ்சம் போட்டுக்குவோம், ஜீரகம். இது எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்க பல்லாரி இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சு. பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த காயை அதில் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். பாருங்கள், இப்போ லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ இது கூட தேவையான அளவு மசாலா சேர்த்துக்குவோம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கிறேங்க. அடுத்து மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் அது ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அடுத்து சீரகம் சோம்பு தூள் அரைச்சி வச்சுருக்கேன், நான் அது இருக்கிறதுனால சேர்த்துக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா ஒன்றும் இல்லை, மல்லித்தூள் மட்டும் போட்டுக்கலாம். அது கூட தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். இப்போ இது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட இந்த அரிசியையும் சேர்த்து நல்லா கிளறி விடுவோம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றலாம். பாருங்கள், இந்த பெரிய டம்ளர் அளவுக்கு ஒரு 5 டம்ளர் தண்ணி நான் ஊற்றுறேன். இது சாம்பார் சாதம் வந்து நல்லா குழஞ்சி நல்லா வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பருக்கையாக இருந்தால் நல்லா இருக்காது, அதனால தான் நான் 5 டம்ளர் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன், லைட்டாக ஊற்றிக்குவோம். கொஞ்சம் புளியும் ஊற்றினா தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்கும். இது நல்லா ஒரு 20 நிமிஷம் ஆகுங்க. கரெக்டாக 20 நிமிஷத்தில் நல்லா குழஞ்சி நல்லா வந்துடும். மூடி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ ஒரு 2 பூண்டு இடித்து இதில் போடுறேன். அது கொஞ்சம் வாசனையாக இருக்கும், அதுக்காக போடுறேன். பூண்டு பிடிக்காதவங்க போட வேண்டாம். இப்போ பாருங்கள், இதை கொஞ்சம் கிண்டி விடுவோம். இன்னும் நல்லா வேகணுங்க. கொஞ்சம் விதையாக தான் இருக்குது. தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி விடலாம். தண்ணி பத்தலை, இன்னும் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். பாருங்கள், கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும். பாருங்கள், சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா குழஞ்சிடுச்சு பாருங்கள். இதில் வந்து இப்போ 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நெய் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். நெய் போட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடாக நல்லா குழஞ்சி சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷாக முட்டை கிரேவி வச்சுருக்கேன். முட்டை கிரேவி இதுக்கு சைட் டிஷ்ஷு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.